ஹாய் ஹலோ ஹாய், நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் டிரைவர். என் யூடியூப் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பேச போகிறோமோ, எந்திரமே உலகம், அதை பற்றி பேச போகிறோம். எந்திரமே உலகம்னா இப்போ எல்லாம் ஏஐயில் மூழ்கி கிடக்குது உலகம். ஒரு முடி வெட்டுறா இருந்தாலும் சரி, ஹோட்டலில் சமையலுக்கு சப்ளை பண்ணுறா இருந்தாலும் சரி, சமையல் பண்ணுறா இருந்தாலும் சரி, எல்லாமே செஞ்சிருது. முடி வெட்டுறது ஒரு கலை, இப்போ அதுவும் அழிய போகுது போல. ஒவ்வொரு கலையாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. திருப்பதியில் ஒரு 10 மிஷினை வாங்கி வச்சோம்னா சரி, ப்ரோக்ராமை செக் பண்ணி வச்சுட்டா போச்சு. எத்தனை செகண்டில் எத்தனை மொட்டை விழுவும், அடுத்தடுத்து மொட்டை ஏஏ பண்ணிடும். ஆளுகளை தேவை கிடையாது. அதே போல் டிவியில் எல்லாம் ஆங்கர் பண்ணுறாங்கல்ல, சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, எல்லாத்தையும் ஆங்கர் பண்ணுறது எல்லாம் ஏஏ பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமை செக் பண்ணிடுவாங்க. கேள்வி கேட்குற மாதிரி, அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ப்ரோக்ராம் செக் பண்ணிடுவாங்க. அது அப்படி போய்கிட்டு இந்த முடி வெட்டுற இப்போ மிஷினாக வச்சுருக்குறாங்க. இப்போ பெரிய பாக்ஸ் மாதிரி மிஷினாக வச்சுருக்காங்க. காலப்போக்கில் இந்த ட்ரிம்மர் பண்ணுவோம்ல, ரேசர், அந்த மாதிரி வந்துடும். எப்படின்னா ஒரு ஹெல்மெட் மாதிரி வந்துடும் அந்த மிஷினும். போட்டுவாங்க. அதாவது சைனாக்காரங்க தான் இருக்காங்களே தயாரிக்கிறதுக்கு தான், அதுதானே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஹெல்மெட் மாதிரி வச்சு அது என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு முடி சைஸு அது ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணிட்டோம்னா சரி, மண்டையில் எடுத்து தூக்கி வச்சிட வேண்டியது. வீட்டுக்கு ஒன்று வச்சுக்க போகிறாங்க. முடி வெட்டுறதுக்கு கடைக்கு போவானா, அதே மாதிரி இந்த காய்கறி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வண்டியில் ஆளுக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டாடா ஏசியில் போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஏஏ பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி 2050 அந்த மாதிரி மாறிடும். என்ன அந்த காலத்தில் சைக்கிள் வச்சுருக்கிறவங்க பைக் வாங்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பைக் வச்சுருந்தவங்க கார் வாங்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டாங்க. இப்போ கார்லாம் சைக்கிள் மாதிரி ஆகி போச்சு. அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஏஐ மிஷினும் காலப்போக்கில் எல்லார் வீட்டுக்கும் வந்துடும். அது சிம்பிளாக போயிடும். எனக்கு வேலை என்னன்னா, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, எழுந்திரிச்சு நடமாட வேண்டியது. மனுஷனோட ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு எந்திர உலகம். இதுதான். யார் யாருக்கு பிடிச்சிருந்துச்சோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபரை பண்ணி விட்டுருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.